யார் வேன் ரொம்ப சேடா இருக்கீங்க யாருக்கு? டாக்டர், லாஸ்ட் எபிசோட்ல தக்காளி சட்னி கார சட்னின்னு சொல்லி இருந்தேன். என் ஒய்ஃப்க்கு பிடிக்கும்னு. ஆமாம். வீட்டில் எபிசோடை பார்த்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? அது தேங்காய் சட்னியா டாக்டர்? தேங்காய் சட்னியா? இனிமே எல்லாம் அப்படித்தான். வெல்கம் டு டீ டாக் ஷோ. நம்ம டீ டாக் ஷோக்கு எப்பவும் போல சைட் மிடல் நேரடியாக ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு தெரியலையா? நம்ம யூஎம் சத்யா. ஹாய் வணக்கம், என் பேர் சத்யா. நான் இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில 10 வருஷமா இருக்கேன். ஸோ உங்க யாருக்காச்சும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கா? ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல உங்களுக்கு நான் பதில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். எங்களோட பாட்காஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியாகும். ஸோ அதுல முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ. அரவிந்த், இந்த வாரமும் அவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களா? நம்மளுக்கு ஸ்பான்சர் கிடைக்கிற வரைக்கும் அவங்க தான் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு என்ன ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னா வடை, அப்புறம் வாழைப்பழக்குவை, கறிப்பாப். ஸோ டீ டாக் ஷோ ஆரம்பிக்க போகிறோம் நானும் டாக்டரும். ஆஸ் யூஷுவல் டாக்டரை பற்றி நான் போன எபிசோட்லேயே நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். அதனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே லாஸ்ட் வீக் எதில் விட்டோன்னு ஞாபகம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இருக்கு. எதில் விட்டோம்? கணவனும் மனைவியும் வந்து எதை அனுசரித்து போகிறதோ இல்லை சகிப்புத்தன்மையில் போகிறதோ, எப்படி ஒருத்தவங்க மற்றவங்க புரிய முடியுமோ அப்படின்னு கடைசியாக முடித்தோம். ஸோ அதுலேருந்தே ஆரம்பிப்போமா இல்லை வேற ஏதாவது ஆரம்பிப்போமா? ஏதாவது வச்சிருப்பீங்க புதுசாக, கேளுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு ஒரு நம்மளோட ஃபேன், நம்மளே சொல்லிக்க வேண்டியதான், நம்மளோட ஃபேன் ஒருத்தவங்க நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. என்னென்னா டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஏன் ஷாப்பிங் போகிறப்ப இந்த ஆண்கள்னால சரியாக ஷாப்பிங் பண்ண முடியல, அவங்களால அதை வந்து பொறுமையாக நின்று வாங்க முடியல, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங்ன்ற கல்ச்சர் வந்து ஏன் மேன்ஸோட ஒத்து போக மாட்டேதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன் இந்த மென்டாலிட்டி இப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மென்டாலிட்டி, வா, பெரிய வார்த்தைகள். ஸோ இப்போ என்னையே மீற பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வேலை செய்ய சொன்னீங்கன்னா 23 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அந்த 1 ஹவர் தூங்கிட்டு திருப்பி நான் கண்டினியூ பண்ணி வேலை செய்வேன், எனக்கு பிடிச்ச வேலையாக இருந்தேன். அதுவே வந்து எனக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனீங்க வச்சுக்கோங்களேன், 1 ஹவர் 1.5 ஹவரில் காய்ச்சி வர மாதிரி ஃபீல் வரும். அதான் ஒரு ப்ராப்ளம். அதுவும் அங்க போயிட்டு அவங்க செலக்ட் பண்றதுக்கு நடுவில் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு கேட்கறப்ப எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். எது நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய ரகசியம் ஆண்களுக்குலாம் அவர் சொல்ல போறோம். என்னன்னா, உங்களை இந்த என்ன சொல்லுவாங்க, நீங்க கேட்ட கேள்வியிலேருந்து வரும். ஏன் வந்து ஆண்கள்னால பெரிய லெவல்ல வந்து ஷாப்பிங்ல ஏற்றுக்கொள்ள முடியல, இல்லை போக முடியல அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்கள் பொதுவாகவே ஷார்ட் சப்ஜெக்ட் சூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ ஒரு பார்க்குறோமா, இது நல்லா இருக்கா, இது செட் பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அவங்க வந்து நிறைய சாய்ஸ் சொல்லுவாங்க. இது நமக்கு என்ன மாதிரியான தாக்கத்தையோ இல்லை விளைவுகளையோ கொடுக்கும், ஓகே செட் பண்ணுதா, வாங்கிடுவோம். அதே பெண்களோட மூளை, இது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதாவது செஞ்சவனுக்கே இவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க. டிசைனருக்கே இவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க, இதை இன்னும் இப்படி செஞ்சிருக்கலாம். இது கடைக்கு போய் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு இல்ல உப்பு கூட போட்டுருக்கீங்களோ. ஏற்கனவே 2 எபிசோட பார்த்துட்டு நீங்க பெண்களை தாக்குறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் ஷோ ஆரம்பிச்சதே பெண்களை தாக்குறதுக்கு மாதிரி போயிட்டு இருக்கு. இடையில வேற இன்னொரு 2 ஃபீமேல் பேசுற பாட்காஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க, பேன் பண்ணிட்டு போறாங்க. ஓகே, அத்தனையுமே என்ன சொல்லுவாங்க, கேள்வியின் அடிப்படையில் எக்ஸ்பிளைன். அதாவது என்னன்னா, கோழி நீங்கதான் பொறுப்பு. ஐயோ, கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டாங்க. இல்ல என்னன்னா, கோழி வெட்டுறோம்னா கோழி வச்சுதான் வெட்டி காட்ட முடியும். கோழி வெட்டுறேன்னு சொல்லி ஈட்டி வெட்ட முடியுமா? திரும்பி வர்றேன். இப்ப பெண்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு விஷயத்த பார்த்தாக்கா டக் டக் டக்கு சாய்ஸ் வரும். ஓகே, இந்த சட்டை வந்து என்கிட்ட இந்த ஜிப்கி இருக்கு, இந்த இருக்கு, இந்த செங்கா இருக்கு, இது இருக்கு, இதுல போட்டுக்கலாம், ஓகே இது நல்லா இருக்கும். ஆனா இன்னொன்னு பார்த்தோம், இதுவும் நல்லா மாரி தான் இருக்கு, இது வந்து இந்த இதுல செட் பண்ணுமே, அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகணும்னு என்ன ஆவாங்கன்னா, முதல்ல எடுத்தது பிடிச்சிடும், ஆனா இதுவும் பிடிக்கும். அப்ப என்னன்னா, பாய் ஃப்ரெண்டோ கணவரோ சேர்த்தாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து கொடுப்பாங்க. கொடுக்குறப்ப எது நல்லா இருக்கு சொல்லுங்க. ஓகே, இதுதான் மோன சொன்ன ஒரு பெரிய ரகசியம்னு. ஆண்கள் எப்போதுமே தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணு, உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேள்வி திருப்பி சொல்லுங்க.
அவங்க செட் பண்ணாங்களே. பப்ளிக்ல சொல்லிட்டீங்களா, இந்த மெத்தட் நாங்க யூஸ் பண்ணவே முடியாது, இது நீங்க தனியால டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்படியா? ஆண்கள் வெளியே கஷ்டப்பட்டு இருப்பாங்களா? ஓகே, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு அதிகமாக இது உணவு இருக்கு. ஆமா, நானும் இதான் நினைச்சேன், நல்லா இருக்கு, அப்படி முடிச்சிருக்கேன். ஏன்னா பெண்களுக்கு என்னைக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் தேவைப்படுது. ஸோ நீங்க சப்போர்ட்டிவ் மெக்கானிசமா கொடுத்தீங்கன்னா they like more, they feel more connected. என்னை வந்து கேட்டு எங்க அண்ணன் கணவர் வந்து முடிவு சொல்லியிருக்காரு, ஆனா என் கணவர் தான் முடிவு சொன்னாரு, பட் என்னை கேட்டு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி இருக்கு அவங்களுக்கு. அது ஒரு சின்ன ஒரு விஷயம் பெரிய லெவலில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அந்யோன்யத்துக்கு இருக்கும். Again, come back to your first question. என்னன்னா ஏன் வந்து கேர்ள்ஸ்னால ரொம்ப ஷாப்பிங் பண்ண முடியுது? பிகாஸ் ஆஃப் யோர் பிரெயின் சிஸ்டம். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பார்த்தோம் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க, நிறைய இது கம்பேர் பண்ணுவாங்க, இதையும் பார்ப்பாங்க, அவங்க கிட்ட என்னென்ன இருக்கு பேக்லாக் பார்ப்பாங்க. எல்லாம் அதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பாத்தீங்கன்னா ஒரு பேக் தான் வச்சிருப்பாங்க, அதே வந்து பிஞ்சி நாராயி நூல் வர்ற வரைக்கும் அதான் பாய்ப்பாங்க. பெண்கள் வந்து ஒரு பேக் இருக்கிறப்ப 10 பேக் வச்சுக்குவாங்க. சாய்ஸ். இப்போ ஆண்கள் வந்து இது எடுக்கணுமா, இதுதான் ஃபிட் பண்ணுது, அதுக்குன்னு ஆண்கள் கெஞ்ச பெண்கள் வந்து ஊதாருமன்னும் தே லைக்ஸ் இஸ் லைக் தட். அதே மாதிரி தான் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த காடி, இந்த காடி போன வாரம் தான் டயர் மாத்துறீங்க, இந்த வாரம் இந்த டயர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு. இந்த லைட்டு போன வாரம் தான் மாற்றி, இந்த வாரம் இந்த லைட் புதுசாக வந்திருக்கு. ஸோ தியர் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவதுன்னா எதெல்லாம் ஃபிட் பண்ணுதோ அதான் ஆண்களோட மூளையை வந்து டக் டக்குன்னு முடிவெடுக்க வைக்கும். எதெல்லாம் வந்து போட்டு ரசிக்க ஆரம்பிக்குதோ அதான் ஷாப்பிங்ல போகுது. அப்ப ஷாப்பிங் சொன்னா ஆம்பளை ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஆம்பளை போய் டிஐவைல விட்டு பாருங்க, 2 hour ஆனா உழுகுற பையன். யார் சொன்னா ஆம்பளை ஷாப்பிங் பண்ணலன்னு? அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஜாமா நீங்களே டிஐவை போயிருக்கீங்களா? வண்டியை தள்ளுறீங்களா? எத்தனை பேர் இருப்பீங்க? அது கொஞ்ச நேரம் அதே பேரு தான். ஸோ வேணா இப்பதான் டிஐவை வந்திருக்கு, ஆண்கள் வந்து சுகத்தமா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்காங்க. மோஸ்ட்லி முந்தி எல்லாமே வந்து பெண்களை ஷாப்பிங் பெண்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்ப நம்ம பொதுவா எப்படி முடிக்கலாம், பெண்களே ஷாப்பிங்கை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இப்பதான் ஆன்லைன்ல எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிடறாங்க, ஆண்கள் பக்கத்துல தானே இருக்காங்க. சோ இது முடியாது. அப்ப கூட ஒரு பிரச்சனை. பெண்களுக்கு ஆன்லைன்ல என்னதான் அவங்க போய் பார்த்து ஃபீல் பண்ணணும், அது பார்க்கணும், ஒரு 4-5 கடை பார்க்கணும், ஏறணும் இறங்கணும், புருஷன் தரத்தன்னு கூட இழுத்துட்டு போகணும். அதான் அது ஒரு ஃபீல் ஃபைன், நல்லா இருக்கா. ஒரு பாயிண்ட்ல கணவர் என்ன பண்ணுவாங்கன்னா எது காமிச்சாலும் நல்லா இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா சில கடைகளுக்கு போனோம்னாலே ஆண்களுக்குன்னு வெளியே சீட்லாம் போட்டு நாக்காளி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உட்காந்துருப்பேன். சோ இது வந்து எல்லா இடங்கள்லயும் இப்படிதான் ஆண்கள். ஈவன் யூகே கூட ஷாப்பிங் சென்டர்ல ஒரு சின்ன கெஃபே மாரி வச்சிருவாங்க, மீல்ஸ் கார்னர் அப்படின்னு, இல்ல ஜென்ஸ் கார்னர் வச்சிருவாங்க. அங்க போய் உட்காந்துருங்க, நீங்க அங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரட்டும். இது வந்து இந்தியர்கள் மட்டும் இல்ல, உலக நாட்டில் உள்ள அனைத்து பெண்களின் ஒரு ஹாபி. அது தவறா சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தானே. இதே மாதிரி ஆண்களுக்கு இருக்கிற என்ன மாதிரி விஷயங்கள், இப்போ வந்து ஷாப்பிங் ஆண்கள் வந்து பெண்கள் கூட அவ்வளவா ஜெல் ஆகுறது இல்லை, அதே மாதிரி ஆண்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்களுக்கு பெண்கள் ஜெல் ஆக மாட்டாங்க? பொதுவாக வந்து ஆண்களுக்கு இந்த மெக்கானிசம்ஸ், டிவி பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், லைக் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கணவருக்கு என்ன வேணும்னா ஆண்களுக்கு லிமிட்டட் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும், பெண்களுக்கு நிறையா இருக்கும். அதனால்தான் ஒரு ஆணுக்கு நீங்க கிஃப்ட் வாங்கணும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன வாங்குறது? போன வாரம் பெல்ட் வாங்கி கொடுத்து, போன பர்த்டே பெல்ட் வாங்கி கொடுத்து, முந்தின பர்த்டே சட்டம் வாங்கி கொடுத்தாச்சு, சுல்லர் வாங்கி கொடுத்து, இதுக்கப்புறம் என்ன வாங்குறது கிடையாது, லிமிட்டட் டொமைன். அதே தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லிமிட்டடா தான் இருக்கும். ஆண்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப லிமிட்டடா இருக்கிறப்ப அவங்க கூட கேம் விளையாட முடியாதுனால கொஞ்சம் சும்மா உட்காந்துருக்கேன், கேம் விளையாட சும்மா உட்காந்துருக்கேன், ஆனால் சும்மா உட்காந்துருக்கணும், பேசக்கூடாது. ஒரு கேம்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பெண் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எங்க ரொம்ப சண்டை வரும், நான் படிச்சிருக்கேன்னு கேள்வி எங்கேயோ பட்டிருக்கேன். கார் டிரைவ் பண்ணக்குள்ளதான் 2 பேரும் எப்ப பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் ரொம்ப சண்டை வரும். இதுவும் எந்த அளவுக்கு உண்மை இல்ல? கணவன் மனைவி கூட இல்ல, அன்னைக்கு கூட நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டே இருக்கிறப்ப காடி விட்டே இருக்கிறப்ப போனா ஒரு கேர்ள்ஸ் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் நான் ஃப்ரெண்ட்டை சொன்னேன், அந்த பிள்ளையை பார்த்தியாடா, நம்ம கூட படிச்சு பிள்ளை, அவன் ஒன்றுமே பேசல, டிரைவ் பண்ணி போயிட்டு காடி பார்க் பண்ணிட்டு, ஆமாம் அது கல்யாணம் பண்ணிடுச்சு, இன்னாருக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு. டேய் யாரை பற்றி பேசுகிற? முதல்ல அது ஆகி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, இப்போ ஜஸ்ட் நீ தேர்ந்து பேசுறது. அப்பனா ஒரு விஷயம் சேர்க்க ஒன்று வச்சு அவங்களால செய்ய முடியாது. அதான் உண்மை. பெண்களுக்கு வந்து ஒரே டைம் பல விஷயம் செய்ய முடியும், ஆண்களுக்கு அது ஒரு ஃபோக்கஸ் இருந்தால். ஒரு பொதுவாக பார்த்தா ஆம்பளைங்க ஜிபிஎஸ் பார்த்தாங்க ரேடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க,
டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா ஆதி காலத்தில் நம்ம உடலும் மூளையும் எப்படி குகைக்குள்ள, அதனால நம்ம மெக்கானிசம் சொன்னோம்ல, நம்ம மாறுவது கிடையாது. நம்ம மூளை சிஸ்டமே, நம்ம செயல்பாடுகள், நம்ம தோல் எதுவுமே மாறுவது கிடையாது. ஆண்களோட மூஞ்சிலோட ஸ்கினும் பெண்களோட மூஞ்சிலோட ஸ்கினும் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஆண்களோட ஸ்கினும் பெண்களோட ஸ்கினும் டோட்டல் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் ஆம்பளைனால 95 டிகிரிஸ் தான் பார்க்க முடியும், பெண்களுக்கு 180 டிகிரிஸ் பார்க்க முடியும். அதனால தான் கேர்ள்ஸ் வந்து டிவி பார்த்துட்டே இருக்கும்போது ஹஸ்பண்டோட மெசேஜ் எங்களால் படிக்க முடியும். ஸோ அதுமாரி தான் நீங்கள் கேட்குறது வந்து ஏன் வந்து இந்தமாரி காடி ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒன்லி கேன் ஃபோக்கஸ் இன் ஒன். ஒரு நேரம் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஒன்று ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனாலவே அது மீம்ஸ் கூட வந்திருக்கு, சீட் பெல்ட், புது சீட் பெல்ட், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி ஒன்று சீட் பெல்ட் போடுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ யூ கேன் டாக், ஆக்சுவலி யூ கேன் டாக். டாக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட், டிஸ்கஷிங் இஸ் டிஃப்ரெண்ட். டாக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஆஸ்கிங் கொஸ்டின் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் உண்மைதான். இப்போ ரீசன்ட் டைமில் இப்போ வாழ்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நீங்கள் லேட்டஸ்ட்டாக கூட ஹஸ்பண்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஒய்ஃப் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒய்ஃபுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் வருது ஆன்லைன்லேருந்து? நிறைய பேர் உங்களுக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுறாங்களா? இல்லை ரொம்ப பேர் என்னன்னா அதிகமானோர் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி, டாக்டர் எங்கள் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்த மாதிரியே நீங்கள் பேசுறீங்களே அப்படிதான் சொல்கிறாங்க. பொதுவாக இதெல்லாம் எல்லா வீட்லையும் நடக்குது. உதாரணத்துக்கு போன எபிசோடுக்கும் நான் சொல்லியிருப்பேன், அவங்க வீட்டில் பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் எவ்வளோ நல்லா இருக்காங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே. அவங்க வீட்டில் பார்த்தாலும் அதே கதை தான் நடக்கும், வெளியே காட்டுவது கிடையாது யாருமே. அப்போ என்னை கான்டாக்ட் பண்ணுறவங்க பெரும்பாலும், ஐ டெல் யூ வாட், 90% இந்தியன் ஃபேமிலி இன் மலேசியா they try to fix the marriage. யாருமே வந்து எடுத்தோன்னு டிவோர்ஸ் போனோம் அப்படின்னு யாருமே வந்து இது பண்ணுறது, they maximum try to fix the marriage. அது முடியாத பட்சத்தில் இல்லை யாராவது ஒரு நபர் வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒத்துழைக்காத பட்சத்தில் தான் நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க ஒழிய எடுத்தோன்னே யாருமே டிவோர்ஸ் பண்ண. எடுத்தோன்னே டிவோர்ஸ் பண்ணுறது ஏன்னா ரெடி மெக்கானிசம். ஒன்று வந்து யாரும் ரெடியாக இருக்காங்க, கிளம்புனா அவரை செட்டில் இருக்காங்க. இன்னொன்று வந்து ஆளுங்க கன்ஃபியூஸா இருக்கிறப்ப போய் அட்வைஸ் கேட்பாங்க தெரியுமா, ராங் அட்வைஸ். அத்தோட்டு வந்துடலாம், முடிஞ்சு பார்த்துக்கலாம். அப்போ இன்னொன்று சில பேர் இருப்பாங்க டிவோர்ஸி தவறா சொல்ல, டிவோர்ஸி 2 குரூப் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணி வருந்தி இருப்பாங்க, அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிடாத, பிள்ளைகள் இருக்காங்க, கொஞ்சம் பேசி அப்ப ஹைலைட் டிவோர்ஸி வந்து ஆண்களும் சரி பெண்களும் ஹைலைட் பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம ப்ரோக்ராம்ல. டிவோர்ஸி தவறா பேசுற பேசுறீங்களா, ஒரு மாதிரியா போயிட்டணும் அப்படின்னு காப்பாத்துறேன் நான் பாட்டுக்கு கோரைங் சாப்பிட்டு. ஓகே, அப்ப அப்புறம் அது டிவோர்ஸ் சிஸ்டம்ல சில பேர் தான் சொன்ன ரொம்ப அவசரப்படாத, சில டிவோர்ஸ் பண்ணி இமோஷன்ல கியோ ஆகாம இருக்காங்களே, இப்போ புதுசாக டிவோர்ஸ் பண்ணவங்க இல்லை டிவோர்ஸ் பண்ணி அவங்க ஆத்திரம் அடகாங்க. ஸோ அந்த ஆத்திரத்தை மற்றவங்க கிட்ட பதிப்பாங்க, வெட்டி விட்டு வந்துரு, இவன் திருந்தவே மாட்டாங்க, இவன் திருந்தவே மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான், கரெக்டாக சொல்லிட்டேன், எடுத்துட்டு வச்சுட்டேன், இது திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஆல்வேஸ் டோன்ட் டேக் அ ராங் அட்வைஸ். ஒன்று ப்ரொஃபஷனல் போய் பாருங்க. அந்த மாதிரி தான் ஒரு ரீசனாக கூட ஒருத்தவங்க வந்து மீட் பண்ணி சந்திச்சு பேசிட்டு இருக்கிறப்ப, இது வந்து எப்படி போய் சேரும்னு தெரியாது, பட் நான் யாரோட ரைஸ் போலையும் கெடுக்க விரும்பல, பட் இது நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இது ஒரு உண்மை சம்பவம். என்னன்னா அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 தவறுப்போம். அப்புறம் ஒரு காலகட்டம் போனோன்னே த ஃபீமேல் ஃபீல் லைக் நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, இது விட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட லாயர் கிட்ட போய் பேசுறப்ப லாயர் மேக்சிமம் பிரெயின் வாஷ் பண்ணி ப்ரொசீட் பண்ண வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க ப்ரொசீட் பண்ணோன்னே அப்புறம் கஸ்டடின்னு ஒரு சிஸ்டம், பிள்ளைங்களை வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க, ஹஸ்பண்ட் பார்க்கணும். அப்போ ஹஸ்பண்ட் ஆனப்ப இந்த பிள்ளைங்க விளையாடுறப்ப சரி ஹஸ்பண்ட் பேசுவோம் சொல்லி பேசுறப்ப 2 பேரும் ஜெல் ஆகிட்டாங்க. ஓகே, திருப்பி நம்ம டிவோர்ஸ் கேன்சல் பண்ணிட்டு போகலான்னு. இப்போ போகலான்றப்ப அகெயின் த லாயர் இல்லைன்னு, பிகாஸ் வை எண்ட் ஆஃப் த டே யார் ரைஸ் போல். அப்புறம் தான் கப்பல்ஸ் கவுன்சிலிங் என்கிட்ட வர்றப்ப நான் பார்த்துறப்ப சின்ன மெக்கானிசம், சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை ஃபிக்ஸ் பண்ணாலே சரியாயிடும். ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா விட்ரா. ஸோ அந்தமாரி பல பேர் நம்மளோட டிவோர்ஸில் அட்வான்டேஜ் எடுப்பதும் இருப்பாங்க, நம்ம ராங் அட்வைஸும் கேட்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 4 செவத்துக்கு கூட 2 பேரும் செட்டில் பண்ண முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. முடியலையா பெட்டர் ஒரு கவுன்சிலிங் போங்க. அதுவும் ஜாடி ஆகலையா, ஏன்னா நாமே வந்து நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் கபச்சிக்கர் மூலம் கவுன்சிலிங் தான் போக சொல்லும், 3 கவுன்சிலிங் போக சொல்லும். நீங்கள் 3 கவுன்சிலிங் போங்க, எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பாருங்க.
சத்தியம் முடியலையா தென் கோ இனிமே எல்லாம் அப்படித்தான்.